ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு விஷயத்துக்கு நான் எதையுமே யோசிக்காமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அந்த வேலையை தேர்ந்தெடுத்தது தான் நான் யோசிக்காமல் நான் செஞ்ச விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது எதுக்காகன்னா, ஒரு விஷயத்த யோசிக்கிறோம் அப்படின்னா அதையே நம்ம ஃபாலோ பண்ணி அதில் உள்ள விஷயங்களை நம்ம பார்த்துக்கிறதுக்கே நம்மளுக்கு பாதி இதாகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த விஷயங்களையும் ஒரு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதில் தான் நான் போயிட்டுருந்தேன். அதனால் 2-3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஆஃபீஸில் ரிசைன் பண்ணேன். அதுக்காக என்னை என் மேனேஜர்லாம் சொன்னார், "ஏன் 1 இயராக நல்லா தானம்மா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன ரீசன்?" அப்படின்னாரு. அதுக்கு சில ஃபேமிலி விஷயங்கள் எல்லாம் சொன்னப்போ இது எல்லாருக்கும் இருக்கக்கூடியதாம்மா, அதுக்காக நம்ம ஒருத்தருக்கு நம்ம இருக்காத விஷயங்கள் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு நம்ம இது பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இது பண்ண முடியாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் உண்மை தான். நம்ம நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நீங்கள் இது பண்ணணும். இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நாங்கள்லாம் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடிங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணார். ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் என்னால் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான இது இருந்துமே என் ஃபேமிலியில் சில ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கிறதுனால என்னால் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அதனால் அதை பற்றி நான் பேச விரும்பலை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியுது. ஆனால் அதை விவரிக்கிறதுக்கு முடியாத மாதிரி தான் சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் போயிட்டுருந்துச்சு. அதனால் நான் அம்மாக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வேலையை விட்டுட்டேன். இனிமேல் நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் என்னோடய ஒரு இதுங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே, ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்காக நான் எதையுமே இது பண்ணிக்க விரும்பலை. ஒரு சில நேரங்களில் எந்த இதுக்குமே நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிடைக்கிதுங்கிறத தாண்டி அதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு புரியறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன் அப்படின்னோடனே, சரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, அது கரெக்டாக இருக்கா என்னங்கிறது தான் அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் எதை பற்றியும் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு எந்த விஷயமும் பாசிட்டிவ் ஒரு வைப்பில் இருக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இதை இது பண்ணிக்கிட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம். நம்ம ஒரு சில நேரங்களில் சரியான ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும், கிடைக்காததுக்காக இருக்கட்டும், எந்த இதுலையா இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கான டைமிங் கிடைக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டு போயிட்டுருக்கணும். அதுக்கு தவிர வேறு எந்த விஷயத்துலையுமே நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம்ப்பா, எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எது சமாளிக்க முடியுதோ அதை தான் நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்ததுக்கப்புறம் 2-3 நாளைக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீடு பார்க்குறதுக்கு ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கு சொன்னேன், மாப்பிள்ளை வீடெலாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஓகே தான், ஆனால் என்னால் எந்த இதையுமே இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தானே நான் இருக்கிறேன், அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்களே, இதுக்கப்புறம் நீங்கள் எந்த இதாக இருந்தாலும் பக்குவமாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நம்மளால் முடியுதோ முடியலையோ அதுக்கான டைமிங் ஒதுக்கி நீங்களாகவே இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அப்போனா நீங்கள் அதை தான் நீங்கள் முடிவெடுத்துக்கணும், நான் அதுக்கப்புறம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. 2 நாளுக்கு அப்புறம் வந்த மாப்பிள்ளை எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை, எனக்கு அந்தளவுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி இல்லை. அதையும் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னப்போ எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்னு நான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லைங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னுங்கிற மாதிரி பேசினோன்னே, அதெல்லாம் புரியாது உனக்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே புரியுறதுங்கிறது கஷ்டம். அதனால் நான் இனிமேல் எந்த ஒரு இதுக்குமே இது பண்ணிக்காத ஒரு மாதிரி தான் நான் இருக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, சரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இது பண்ணுறீங்க, அது நடக்கிறதோ நடக்கலையோ அது அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயந்தான், அதனால் நம்ம அதை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, சரி பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக அம்மாக்கிட்ட நான் எதையும் இது பண்ணலை, நடக்கிறது நடக்கட்டும்,
நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கான ஒரு விஷயத்த நீங்கள் நோக்கி போனீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனால் அதில் வந்து எனக்கு வந்து முரண்பாடு இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ